கன்னிராசினியர்களுக்கு அன்பான வணக்கங்கள். வருகின்ற வாரம், இந்த வாரத்தில் உங்களுடைய கன்னிராசினியர்களுக்கு எப்படி இருக்குங்கிறது ஒரு சின்ன பலன் பார்க்க போகிறோம். கன்னிராசினியர்களுக்கு இந்த வாரத்தில் ஆரம்பத்தில் ஒரு 3 நாள், அதாவது திங்கள், செவ்வாய், புதன் ஆகிய 3 நாட்கள் உங்களுக்கு 12ஆம் இடத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்வார். அதாவது விரயஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்வார். அதே மாதிரி உங்களுக்கு பாக்கியஸ்தானம்னு சொல்கிற இடத்துல 5ஆம் இடத்துல செவ்வாய் உச்சமாக இருக்கார். செவ்வாய் உச்சமாக இருந்து 12ஆம் அதிபதி சூரியனும் அதில் இருக்கார். அதே மாதிரி செவ்வாய் உச்சம் பெற்றிருக்காரு. மீண்டும் 2ஆம் அதிபதியான சுக்கிரன் அதில் இருக்கார். அதாவது கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இப்போ 5ஆம் இடத்துல 3 கிரகம் கூட்டு கிரகமாக இருக்குது. அது உங்களுக்கு பெரிய பலமாக தான் இருக்கும். மீண்டும் உங்களுக்கு இப்போ கன்னிராசி பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் சந்திராஷ்டமம் எதுவுமே கிடையாது. புதன், வியாழன், வெள்ளி ஆகிய பிற்பகுதியில் உங்களுக்கு ஜென்மத்தில் சந்திரன் வரும். ஜென்மத்தில் சந்திரன் போது சில மன சஞ்சலங்கள், குழப்பங்கள் ஏற்படும். அதாவது குடும்ப ரீதியாகவோ, தொழில் ரீதியாகவோ அல்லது வேறு ஏதாவது பிரச்சனை ரீதியாக கொஞ்சம் மன சஞ்சலங்கள் வரும். அது சந்திரன் ஜென்மத்தில் வரும்போது அந்த மாதிரி வரும். இருந்தாலும் கன்னி ராசி பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் ஒரு சிறப்பான வாரம்னு சொல்லலாம். காரணம், உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் உச்சம் பெற்ற செவ்வாய் இருக்கார். அதே மாதிரி சூரியனும் இருக்கார், சுக்கிரனும் இருக்கார். அப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல முடிவுகள், அதாவது சுப செலவுகள் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல முடிவுகள் எடுக்கின்ற வாரமாக இது அமையும். ஆகவே நீங்கள் இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கன்னிராசி பொறுத்த வரைக்கும் எந்த தடங்களும் கிடையாது. நீங்கள் சந்திராஷ்டமும் கிடையாது. இந்த வாரத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டமும் எதுவும் கிடையாது. அதனால் கன்னிராசி பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் ஒரு சுப வாரம் என்று சொல்லலாம். தைரியமாக அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.